இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளிடையே ஏற்பட்ட மோதலில் 25 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களுக்கு அந்த சிறையில்தான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களின் நிலை என்ன ஆனது என கேள்வி எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம் பிரபுராவ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக இலங்கை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று இரவு குறிப்பாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளில் ஒரு சிலர் போதை மருந்து உள்ளே விற்பனை செய்யும் குழுவினருக்கும் அதனை தட்டி கேட்ட மற்றொரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியது. இதில் நேற்று இரவு 2 பேர் நீர்கொழும்பு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த நிலையில் தொடர்ந்து அந்த சிறைச்சாலையில் கலவரமானது அதிகரித்தே வந்தது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் இந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நீர்கொழும்பு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தற்போது அங்கு அந்த அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய கைதிகள் மற்றும் சிறை அதிகாரிகள் உட்பட 25 பேர் உயிரிழந்ததாக இலங்கையின் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை பொறுத்தளவு சிங்கள கைதிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு சென்று அங்கு சில வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட இந்தியர்களும் அந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் எல்லை தாண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளும் அந்த சிறைச்சாலையில் இருப்பதால் இந்திய தூதரக அதிகாரிகள் அந்த இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருகின்றனர். தற்போது வரை அந்த 25 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகும் நிலையில் அதில் இந்தியர்கள் யாரும் இருக்கிறார்களா, குறிப்பாக தமிழக மீனவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்பது குறித்து இலங்கை கொழும்பில் இருக்கக்கூடிய துணை தூதரக அதிகாரிகள் தொடர்ந்து சிறைத்துறை அதிகாரியிடம் விசாரித்து வருகின்றனர். தற்போது வரை யாரும் உயிரிழக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த கைதிகளின் பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த இரு பிரிவினரிடையே குறிப்பாக அந்த போதைப் பொருள் விற்ற நபர் குழுவுக்கும் அதனை எதிர்த்த குழுவுக்கும் நடந்த அந்த மோதல் காரணமாக சிறையில் இருக்கக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை இலங்கை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் நடந்து வருவதால் அங்கு சிறப்பு அதிரடிப்படையினர் அதிக அளவு குவிக்கப்பட்டு அங்கு இந்த பதற்றத்தை தணிக்கவும் இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தவும் தொடர்ந்து இலங்கை அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தற்போது வரை 25 பேர் இந்த கலவரத்தில் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.